ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் பயாலஜி ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பயாலஜி அண்ட் பியூர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜியில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். இதில் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புக் பேக் தான் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த நகல்கள் சொல்லியிருந்தோம், சூளுரை டப்பிட்டம், இண்டோத்தீலியம் அதை சொல்லியிருந்தோம், சோதனை கலப்பு சொல்லியிருந்தோம், கருவுரா கனிகள் சொல்லியிருந்தோம். 3 கொஷினுக்கும் நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ராவே ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதேபோல் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா டப்பிட்டத்தின் பணி சொல்லியிருந்தோம், முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம் அது சொல்லியிருந்தோம், முதுமரபு மீட்சி இது எல்லாமே சொல்லியிருந்தோம், சார்பின்றி ஒதுங்குதல் விதி இது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் படிச்சிருந்தாலே உங்களுக்கு எல்லா கொஷினுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். நம்ம லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின் தான் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சொல்லியிருந்தோம். காற்று மகரந்த சேர்க்கை மலரோட பண்பும் சொல்லியிருந்தோம், முழுமையற்ற ஓங்குதன்மை அதுவுமே சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதே போல் பயோசுவாலஜி சரிங்களா, இந்த கொஷின்ஸ் பாருங்கள். 1 மார்க்ஸ் அதே போல் புக் பேக் எல்லாமே படிச்சிருங்க. அதே மாதிரி பயோசுவாலஜி கொஷின் பார்த்திங்கன்னா அந்த கண்ணின பெருக்கம் பற்றி சொல்லியிருந்தோம், மனித அண்டசெல்லோட அமைப்பு சொல்லியிருந்தோம், பிளாஸ்மோஸ்டோமி அதுவுமே சொல்லியிருந்தோம். அதே போல் விந்து கொழுத்தடை, கருக்குழுத்தடை சொல்லியிருந்தோம். இந்த 10வது கொஷின் மட்டும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். வேறுபடுத்து உருவத்த இரட்டையர் இது சொல்லலை, தாய் சேய் இணைப்பு திசு, தற்காலிக நாளமில்லா சுரப்பி இது சொல்லியிருந்தோம். 3 வகையான ஒருங்கிணைவு முறை, அதுக்கடுத்து பனிக்குடை துளைப்பு அதோட முக்கியத்துவம் அது சொல்லியிருந்தோம், விந்து செல் உருவாக்கம் சொல்லியிருந்தோம். 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சொல்லியிருந்தோம், ஏஆர்டியும் மாதவிடாய் சுழற்சினா என்ன அதோட பல்வேறு நிலை. சரிங்களா? நீங்கள் இந்த கொஷினில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடந்திருந்தாலும் அல்லது இனிமேல் தான் நடக்கிறதா இருந்தாலும் இதில் எல்லாமே படித்து வச்சிங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு காலாண்டு, அரையாண்டு, பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஷின். மோஸ்ட்லி 90% எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நம்ம கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. நீங்கள் 50 அவுட் ஆஃப் 50மே என்ன பண்ணலாம், எடுக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா நம்ம கொஷின் பேப்பரை பார்த்துட்டு எழுதியிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.